தற்போது அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இரண்டு குளிரூட்டும் 17 கிடங்குகள் இருக்கிறது. 2 குளிரூட்டும் 17 இடங்கள் இருக்கு. இங்க ஒண்ணு, கோயம்பேட்டில் ஒண்ணு, ஸ்டேஷன் பிரிட்ஜ். இது வந்து அம்மாவுடைய ஆட்சியில அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 1995 இது தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்டு இன்னைக்கு வந்து இது வந்து அன்றையிலிருந்து சிறப்பாக இந்த பகுதியில் இருக்கிற வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு ஒரு சிறப்பான சேவை சாற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. இதுல என்னன்னா, பழைய காலம் 95 கட்டப்பட்டதுனால இதனுடைய குளிர் ஊட்டும் அந்த சுவர்கள் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டதுனால சுவர்களாக இருப்பதனால அந்த ஏசியினுடைய இது கரண்டுடைய இது வந்து என்ன ஆகுதுன்னா அதிக செலவாகுது. ஏசியை வந்து அப்சர்வ் பண்ணிடுது அந்த கட்டடம். அம்மா அவர்கள் இப்ப அதை மாற்றி நவீன காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, இந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த இதுல சுவத்துல போகாத அளவுக்கு நல்ல ஒரு தடயமா உள்ள தெர்மோகுலன் மற்றதெல்லாம் வச்சு எல்லாம் ஸ்டீல் பண்ணதை சுவத்துல பதிவு பண்றோம். ரெண்டாவது, இது 2500 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி உள்ளது. இது 6 கிடங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, 6 புளோராக. எனவே இந்த 6 புளோரையும் 12ஆக மாற்றோம். 2 ஒரு தளத்தில் 2 கிடங்குகள் இருக்கு. 2 பேர் வச்சுக்கலாம், 2 பார்ட்டி வச்சுக்கிற மாதிரி. இல்லைன்னா முன்னாலும் 6 பேர் தான் பயன்படுத்தணும், அதை 10 பேர் பயன்படுத்தலாம், 20 பேர் பயன்படுத்தலாம். இப்ப அப்படி இல்லாம கூடுதலாக வணிகர்கள் பயன்படுத்துற அளவுக்கும், அதே நேரத்தில் கரண்டுடைய தேவை வந்து குறைகின்ற அளவுக்கும் அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். ஏற்கனவே இங்க பணியாற்றுகிற சுமை பணியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கிருந்து இந்த சரக்குகளை மேலே ஏற்றி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா மேல 6 மாடி அவங்க தூக்கிட்டு போகணுன்றதை பார்த்துட்டு அம்மா அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து அந்த சுமை தூக்கும் பணியாளருடைய அந்த பணி சுமையை குறைக்கின்ற வகையில் 15 லட்சம் ரூபாயில குட்ஸ் லிப்ட் ஏற்பாடு பண்ணாங்க. சுமை தூக்கும் மின் தூக்கி, அந்த சுமையை தூக்குற மின் தூக்கி பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப 2,15 லட்சம் ரூபாயில இந்த ரெனோவேட் பயன் இன்னைக்கு என்னன்னா நவீனமயமாக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த பணி விரைவாக முடிக்கிறதுக்காக எவ்வளவு நடந்திருக்கு, நானும் பதிவாளரும் எங்களுடைய கூடுதல் பதிவாளரும் இதனுடைய பொறுப்பாளருமான பீட்டர் அவர்களும் இங்க வந்திருக்கிறோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் பல்க். இது மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அது 2013 இந்த பெட்ரோல் பல்க் பக்கத்தில் இருக்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கிற அதிகமான லாரி ஓட்டுநர், 2 வீலர், 4 வீலர் அத்தனை பேரும் வந்து நம்முடைய இந்த டான்ஃபெட் பெட்ரோல் பங்குகளை தான் வாங்கிட்டு போறாங்க, பெட்ரோல் போட்டு போறாங்க. இப்ப ஏறத்தாழ 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்னன்னா 18,59,000 டீசல் இங்க இருந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 8,00,000 லிட்டர் வந்து பெட்ரோல் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கிற கோடம்பாக்கம், அங்கேயும் இதே மாதிரி ஏற்கனவே வந்து பெட்ரோல் பல்க் ஆரம்பிக்கப்பட்டு அங்க பெட்ரோல் மட்டும் ஏறத்தாழ 8 லட்சத்துக்கு மேற்பட்ட லிட்டர்கள் அங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கான்பெட் மொத்த எங்க கூட்டுறவு மூலமாக 6 பெட்ரோல் பல்க் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 15 பெட்ரோல் பல்க்குக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கை மாண்புமிகு பதிவாளர் அவர்களும் கூடுதல் பதிவாளர்களும் அதை முனைப்பு காட்டி மிக சிறப்பாக இன்னைக்கு இந்த கூட்டுறவுத்துறையை மூலமாக மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டான்ஃபெட் மூலமாக என்னன்னா உரம் தான் அதிகமாக விநியோகம். இதனுடைய முக்கிய தேவை விவசாயிகளுக்கான உரங்களை டான்ஃபெட் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு முகவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே விற்பனை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும், கூட்டுறவு கடன், தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர் அத்தனை விவசாயிகளுக்கும் இன்றைக்கு சிறப்பாக இந்த உணவு விநியோகத்தை தங்குதடையின்றி அம்மாவுடைய அரசானது நிவர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறது. இது அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சியில் போய் அரசியல் பேசலாமா? எங்களுடைய ஆட்சியை பற்றி கேளுங்க, நான் சொல்றேன். அரசியல் நிகழ்ச்சினா இப்ப நான் தலைமை கழகத்துக்கு போறோம். நானும் எங்க மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு, எங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ விருதுரகு. நாங்க அங்க போறோம், அங்க வாங்க, அங்க போய் பேசிக்கிறோம், அங்க எவ்வளவு நேரம் பேசிக்கிறோம் அரசியல். இது ஒண்ணு அண்ணன் அரசியல் தான். இது ஒண்ணு வந்து ஆட்சியை பற்றி நீங்க எங்க சாதனையை சொல்லுங்க, நாங்க சொல்றோம்.
கரெக்ட் தம்பி, நீங்க நல்லா கேள்வி. அம்மாவுடைய அரசு 2006 இருந்து 2016 வரை கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கியிருந்த ஏறத்தாழ 12,02,000 விவசாயிகளுக்கு இன்னைக்கு கடனை தள்ளுபடி பண்ணி அம்மாவுக்கு ஏறத்தாழ 5,318 கோடி ரூபாய் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தள்ளுபடி பண்ணியிருக்கிறது. அதற்கு அடுத்து போன 2016-17 வழங்கப்பட்ட கடன்கள் ஏறத்தாழ 3,308 கோடி ரூபாய். இந்த 3,308 கோடி ரூபாயும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்க அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அது மத்திய கால கடனாக மாற்றி அமைத்திருக்கிறார். எனவே இன்னைக்கு கடன் தள்ளுபடி என்ற பிரச்சனையே தமிழகத்தில் எங்களுக்கு கூட்டுறவு வங்கியில எழவில்லை. இன்னொன்னு சொல்ல போனா வறட்சி நிவாரணம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அம்மாவுடைய அரசு 32 லட்சம் விவசாயிகளுக்கு 2,245 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அம்மா அவர்களும் ஏற்கனவே 12-13 தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு தமிழக அரசை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் எங்களை பொறுத்தளவு விவசாயிகளுக்கு நண்பனாக, உரியவர்களாக, அவர் பாதுகாவலராக அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு. தம்பி, நீங்க சொல்றது கரெக்ட். சிறு குறு விவசாயிகள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படணும். நீங்க மிட்டா மிராச பணக்காரர்கள் நாம தான், விவசாயிகள் அவங்க எல்லாரும் விவசாயம் பண்றாங்க. அது நாங்க இல்ல. ஒரு அரசு இன்றைக்கு மக்களுடைய நிதியை பயன்படுத்து, மக்கள் கொடுக்கிற வருவாயை ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டின் கீழே இருக்கவங்க, சாதாரண நிலையில் இருக்க விவசாயம் பண்ற சிறு குறு விவசாயிகளுக்கு தான், அது 5 ஏக்கர் வரை உள்ளவங்களுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு அத்தனை சலுகைகளும் செலுது. அதே மாதிரி தள்ளுபடியும் செய்திருக்கிறது. எனவே பெரிய விவசாயிகள் நிச்சயமாக அதை நாங்கள் கணக்கில் கொள்ளவில்லை, அது நாங்கள் தேர்தல் அறிக்கையிலும் கொடுக்கவில்லை என்பதுதான் நீங்களுடைய அம்மா தமிழக அரசு செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்காரு. என்னங்க மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் தமிழக அரசு இது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல்ல பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் OPS அவர்கள் நீங்க சொன்னதாக நீங்க தான் சொல்றீங்க. அவர் நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியாது. அவர் சிறந்த நிர்வாகியா எங்க இதுல இருந்தவர், ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சியில இருந்தவர். எந்த இதுல அவர் நிர்வாக இதாயிருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு நாங்க சொல்லுவோம் எந்த துறையில பின்தங்கி இருக்கு, எந்த துறையில அம்மாவுடைய அரசுடைய வழிகாட்டுதல் அம்மா எங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த வழிகாட்டுதல்ல நாங்க ஏதாவது பின்தங்கி இன்னைக்கு அம்மா இன்னைக்கு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அம்மா இல்லேன்னு. எங்களை பொறுத்தளவுக்கு அம்மா இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவை வழிநடத்துகிற அண்ணன் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியிலிருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அனைவருமே அம்மா அவர்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறாங்க. அம்மா இருந்து வழிகாட்டி கொண்டு இன்னைக்கு உடலால் இல்லையே உடைய அவர்